ஹலோ ஆல். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அப்பா அம்மாவுக்கு 50th வெட்டிங் ஆனிவர்சரி டே. ஒன் ஆஃப் த ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் இன் அவர் ஃபேமிலி. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூஸ் கம்மிங் இன் திஸ் வீடியோ. சம் ஆர் அதர் வே எதிர் அப்பாவோட ப்ரீ லைஃப்க்கு ஆர் போஸ்ட் மேரிட் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சம் ஆஃப் தம் மே பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், சம் ஆஃப் தம் ஆர் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட். அவரோட டிஎன்ஏ வச்சு கவர் பண்ணியிருக்கேன். I take this opportunity to thank everyone on behalf of my father and mother, and as a family, we really want to thank you. On the same note, I also want to congratulate my mother and father for completing their 50th year togetherness. Thank you very much, Appa. Thank you very much, Amma, for all your sacrifices and contribution for our life. Thank you, Amma. Priya. Happy anniversary, Amma Appa. Wish you lots of happiness. Keep smiling and happy anniversary again. One. Happy wedding anniversary அம்மா அப்பா. வர முடியல சென்னைக்கு, உங்களாலேயும் இங்கே வர முடியல. இதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் எப்போ வந்து உங்களை பார்ப்பேன்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து பார்க்கணும். நல்லா பி ஹெல்தி. எதுவும் வெளியிலலாம் போகாதீங்க. மெட்ராஸில் வேற ஜாஸ்தி இருக்குது. ஜாகிரதையாக இருங்க. எங்களுக்கு நிறைய நாள் இன்னும் நீங்கள் வேணும். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Hello, wedding anniversary wishes to both of you. You should have a long life and a happy married life for the next 25 years. Best wishes. ஹலோ அப்பா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டே. 50 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நைஸ். எல்லாம் முடிஞ்ச உடனே ஷிமோகாக்கு வாப்பா. ஷிமோகா வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள், புது வீட்டில். ஸோ நீயும் வா. எல்லாம் முடிஞ்ச உடனே வாப்பா, வந்து இருங்க. Amma, Appa, happy wedding anniversary. Stay safe and stay healthy. நிறைய வருஷத்துக்கு. Golden anniversary wishes. I'm wishing you many more happy returns of the day. Party. So every time visiting you guys is the best memory. எப்போ வந்தாலும் சென்னையில நீங்க இருப்பீங்க, and that is enough for me to come to Chennai every time. And happy anniversary, and have a long life ahead of you. Happy 50th wedding anniversary, Tata Party. So one thing I really like about Party is how explorative and fun-loving she is. She always likes to try all the new different things, modern things, and tries to fit into the new way of living and the new gen. One thing I like about Tata is how meticulous and particular he is about everything that he wants, because that is what people are lacking nowadays. They've gone to become such sacrificer. He wants what he wants, and he's so clear about it. And I guess that is his best quality that everyone should follow. These are the things I like about them individually, but together it's the small fights they have, because eventually these are the fights that strengthen their bond more and more. So happy 50th anniversary. Wishing you more of togetherness, Tata and Party. Love you. Bye. தாத்தாவோட ஃபேவரட் மெமரினா அது ஒன்னே ஒண்ணு கிடையாது. அது பாட்டுக்கு லிஸ்டா நிறைய போயிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்து என்ன, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடில இருந்தே நான் பாட்டி கூட தான் இருந்தேன். பாதி நேரம் பாட்டி தாத்தா ஆத்துலதான். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ கூட எனக்கு வந்து எங்கேயாவது வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிருந்தா நான் முதல்ல போறேன்னா பாட்டி தாத்தா தான். அங்க யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டா. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நான் சொல்றது நீ சொல்லு. டிஸ்டர்ப் பண்ணாதடா, நான் அவனு வீட்டுல பேசிட்டு இருக்கும் போது. ஓகே. ஸோ இப்போ கூட எனக்கு வந்து ஏதாவது போர் அடிக்கிறதுனா நான் பாட்டி அதுதான் போவேன். அங்க போனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அங்க போனா அப்படியே அங்க விட்டே மனசு நிம்மதியா தூக்கம் வரும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஹை ஸ்பீட் வைஃபை வேற, காத்து நல்லா வரும், ஏசி நல்லா போட்டுக்கலாம், எல்லாமே இருக்கும். அந்த தாத்தா ரூம்ல பத்துன்னா அவ்வளவுதான், காக்கா கூட உள்ள வராது. அந்த அளவுக்கு ஒரு என்வரான்மெண்ட். ஸோ அதான் மெமரபிள் மெமரி அப்படின்னா வந்து ஒண்ணு இல்லை, அது ஏகப்பட்டது இருக்கு.
சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இப்போ நான் அங்க போனேன்னா இப்பதான் வாங்கினார் சொல்லுவா, வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னா 40 ரூபாய் 50 ரூபாய் சேர்ந்துதான் நீயே வச்சுக்கோ அப்படின்னுவா. ஸோ ஒரு வாட்டிக்கும் போகும்போது எனக்கே அது வந்து பர்சனல் கெயின்ஸ் நிறைய பைசா கொடுப்பா, எனக்கு கேட்டா வாங்கி கொடுப்பா. பாட்டியாத்து அதோட பேசுனா ஒரு வாட்டி பாட்டியாத்துக்கு போகும்போது லிம்காவோ போவென்டோவோ பன்னீர் சொல்லவோ ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். ஸோ அது ஃபுல் பாட்டில் காலி பண்ணிட்டேன்னா அப்பதான் நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், பாட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதை நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் தாத்தா எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட வந்தது, பாட்டி வந்து எனக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்தது, அது மாதிரி பெரிய பெரிய விஷயத்துலலாம் கூட எனக்கு வந்து என் லைஃப் ஃபுல்லா பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கான். ஸோ என் ஃபேவரட் மெமரி அப்படின்றது ஒண்ணு இல்லை, அது வந்து லிஸ்டா போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு வீடியோலாம் பத்தாது. ஸோ சேலஞ்ச் அது அப்படி சொல்ல முடியல, எனக்கு இப்ப திடீர்னு கேட்டா யோசிக்க முடியல. பட் ஆனா எனக்கு எப்பவுமே பாட்டி தாத்தான்னா வருண் சொன்ன மாதிரி அந்த அந்த வீடு வந்து எனக்கு ஹாலிடே ஸ்பாட் மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் எனக்கு வந்து இங்க வந்து யாரையுமே பிடிக்காம இருக்கு, நான் போயிடுவேன். அங்க போனா அது ஏன் ராஜ்யமா இருக்கும், நான் அங்க வந்து என்ன வேணா பண்ணலாம், என்ன அராஜகம் வேணா பண்ணலாம், கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி நைட்டு ஸ்டே பண்ணும் போதே நான் வந்து நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் தூங்குவாங்க. அது வந்து யாரும் கண்டுக்க கூட மாட்டா. காலையில 12 மணிக்கு இருப்பா, அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டா. ஸோ அந்த அங்க இடமே எனக்கு ஒரு இஷ்டப்படி இருக்கா. பாட்டி தாத்தா வந்து எனக்கு வந்து லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா. அண்ட் பாட்டி மெயினா இந்த 10th போர்டு எக்ஸாம்ல டெய்லி கால் பண்ணி லைக் மோட்டிவேட் பண்ணிட்டு லைக் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்ட்டு. தாத்தா வந்து நிறைய லவ் அந்த மாதிரி காட்டுவா. தாத்தா வந்து நிறைய நான் தாத்தாவோட நிறைய சண்டை போட்டாலும் நான் தாத்தா எனக்கு நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுவா. ஸோ மெமரிஸ்ங்கிறது எனக்கு அப்படி சொல்ல தெரியல. ஹாப்பி கோல்டன் ஜூப்ளி ஆனிவர்சரி பாட்டி, 50 வருஷம் தாண்டிட்டு 2 பேருக்கும், தாத்தா பாட்டி 2 பேருக்கும் 50 வருஷம் தாண்டிட்டு, அடுத்தது 75 அப்புறம் 100, அதெல்லாம் அடிச்சிடலாம். ஸோ பல்லாண்டு வாழ்க நீங்க அப்படின்னு உங்க பேரை உங்களை வாழ்க்கிறேன். Wish you a golden jubilee year of togetherness. Happy being, happy living. Hi, Party. We love you a lot. Happy 50th anniversary. We love you lots. Bye. Hello Tata, hello Party. Enjoy பண்ணக்கோன 50th anniversary. எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். Bye. Wish you a happy anniversary of the day. Live a long life. பட்டாபி வச்சலா, உங்க எப்படி இருக்கீங்க? உங்க கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன். நல்லா தீர்காசா இருங்க 2 பேரும். நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. My dear Chittappa, Chitti, Namaskarams. You all have been always a source of inspiration to come up against all odds and in difficult situations. How to further the achievements of one's aims and goals. And yes, I cannot forget my 1991 visit. The way you all encouraged me in my assignments. And yes, the delicious mango shakes during my summer vacations in the 70s and 80s. And yes, of course, the song sessions, old Tamil song sessions, which we all used to have in the balcony area of Vyasarpadi. Those were the glorious days. Happy Golden Jubilee. God bless you all. Stay well. Hello, Mama, Mommy. Wish you a happy married life. Golden Jubilee year, amazing. 50 years have passed away just like that. I still remember Mama used to come every week to ICF Colony, either on Saturday or Sunday. I really enjoy those days.
and those are the memorable days, and I really cherish them. Wish you a happy married life, and hope the day will go up with memories. And உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. Thanks for the invite, and best wishes to you, Mama and Mommy. Bye. ஹாய் வத்ஸ்லா பட்டா மாமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சந்தோஷமாக இருக்குது. மெமரின்னு எனக்கு எல்லாமே எனக்கு எங்கள் அக்கா பட்டா மாமா தான். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. மெமரிஸோட நிறைய நாட்கள் நான் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50th ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹாய் பட்டாமாமா வச்சலா. நான் ஃபஸ்ட்டு பட்டாமாமா சொல்லுவேன், அப்புறம் தான் வச்சேன். சரி சொல்லுங்க. Wish you a happy wedding anniversary. So happy to be part of this thing. Of course, in remote. The Rio Tanniyoda have lot of water everywhere. Bucket put vechundu. The Rio Tanni vechundu enjoy பண்ணுங்க. Thank you. Thanks. Have a happy wedding anniversary. Happy wedding anniversary. My best wishes to Mr. Pattabhi Sitaraman and Srimati Vatsala Pattabhi Sitaraman for their happy golden anniversary. My best wishes and my namaskarams to them. And Mr. Pattabhi Mama is a loving person for me, and we have a separate and close contact, and we had a very frank discussion with him, and he also used to share with me very openly and very close to me, I can say. I'm very happy that I pray God to give them both a happy and healthy living. Very good. My best wishes. Thank you. தீபா பெரியமா, என்னோட ஃபேவரட் மெமரி உங்களோடது வந்து நான் வேசல் பாட்டிலாம் வச்சு பெரியப்பா இருக்காரு கூட ரமேஷா அப்படின்னு பின்னாடிலேருந்து கூடுவாரு. ரமேஷா சுரேஷா தெரியாம கன்ஃபார்மா ரமேஷ் கூடுவாரு. நான் கரெக்டா திரும்பி பார்ப்பேன் யார் ரமேஷோ. அதை வச்சுதான் he will know that I'm ரமேஷ். I like the confidence பெரியப்பா வருது. அண்ட் ஆல்சோ அங்க போனாலும் நிறைய சாப்பாடு கொடுக்கும். ஸோ தட் வே லைக் ஹே நல்லா சாப்பிடுங்கடா அப்படி சொல்லிட்டு இது பண்ணி ரொம்ப கம்மி சாப்பிடுறீங்கன்னு பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல்சோ ஐ லைக் தட் ஃபேவரட் மெமரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பெரியப்பாவோட டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். 9 o'clock நாங்கெல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்போம். ஒருவரே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுங்க தூங்க எல்லாம் அப்படின்னு. So that was and the discipline is பெரியப்பா கிட்ட தான் கத்துக்கணும். ஷான் on time star பெரியப்பா. And at this time I would like to wish பெரியப்பா உங்களுக்கு both of you memorable happy anniversary, and it's like 50th year golden jubilee. Hope many more years to come, and we all want to enjoy the time together with you. Thank you பெரியப்பா for the opportunity. Hello, Perima. I want to use this occasion to commemorate on some of the important memory. One of the memory வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து இப்போ பார்த்தாலும் அங்கே வேசல்படி வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஃபேவரட் பிளேஸ் டு ஹேங் அவுட் அண்ட் ஸ்டே. அந்த டைமில் வந்து பெரியப்பா வந்து நாட் நோயிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரமேஷ் அண்ட் சுரேஷ், பெரியப்பா வந்து ஆல்வேஸ் சுரேஷ் அப்படி கூடுவா. அண்ட் தென் பெரியப்பா வந்து எங்களை எதிர்பார்ப்பா யாரு முன்னாடி வருவா சொல்ற வச்சு யூ வில் ஃபைண்ட் அவுட். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்வேஸ் ஒர்க் அவுட். பட் வி ஸ்டார்டட் ஸ்லோலி லேர்னிங் அண்ட் தென் வி ஸ்டார்டட் ட்ரெக்கிங். பெரியப்பா ஒரு வாட்டி மாற்றி இது பண்ணிட்டு பெரியப்பா வந்துட்டு யார் அவர் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு கேட்பா. ஸோ தோஸ் திங்ஸ் கேன் நெவர் ஃபர்கெட். அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த அதர் திங் அபவுட் பெரியப்பா வந்து பெரியப்பா ஒன் ஆஃப் த கீ என்ன சொல்றது சூப்பர் ஹீரோ மாதிரி. பிகாஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால so being a mechanical engineer, so he worked in mechanical engineering company. So I always thought Perippa as a role model to get advice and how to career and all. So that's something that I was always looking in the Perippa's footsteps. So in terms of Perima சொல்ல போனோம்னா Perima வந்து always I know Perima is a teacher. So first வந்து not only she trained a lot of students but also mummy but also us. ஸோ ஹிந்தி டீச்சர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி ஒன் ஆஃப் த இன்கல்கேட் பண்ண ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பெரியமா. அந்த குட் ரீசன் பெரியமாவை போய் சேரும் அந்த பெருமையை.
So because of that, I have lot of memories from the studying. அங்கே வேசர்படியில் நல்லா கொத்து கடிச்சு நல்லா நாங்களாம் என்ஜாய் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரமேஷ் 3 பேரும் வந்து சேர்ந்து படிப்போம். மொட்டை மாடெல்லாம் படிச்சு அதனால. ஸோ யூ ஹேவ் வெரி குட் மெமரிஸ் அவுட் ஆஃப் தட். அண்ட் பெரிமான் அண்ட் மோர் டீச்சிங் you have to do to not only transform everybody but also continue to teach the people how easily they can learn and things like that. So once again, those memories are ever lived, and looking forward to it. And the second part is I want to wish both of you a very happy 50th golden jubilee celebration on this wedding anniversary, and more years to come. And we also want to have this moments cherished with us, and also celebrate with you virtually. Even though with the COVID situation we might not be there physically, but we want to be there virtually and celebrate with all of us, and share this happy occasion. So once again, we உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் இந்த டைம்ல. ஸோ தேங்க்யூ, அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு விஷிங் யூ அண்ட் ஆல்சோ being part of the celebration. And thanks, Ravish, for giving this wonderful opportunity for making this part of the celebration. ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுறோம் அவளுக்கு 2 பேருக்கு. ரொம்ப நிஜமா சந்தோஷமா இருக்கு. இந்த 50th ஆனிவர்சரின்னு கேட்கச்ச வத்சலா வந்து நான் ரொம்ப சின்ன அவளை அப்படி நினைச்சு நான் அக்காவா அந்த வயசுல பார்த்தா ஞாபகம் வருது. அதுலேருந்து அவள் கல்யாணம் 50 years அவளுக்கு ஆயிடுத்துன்றது ரொம்ப இதுவாக தான் இருக்கு. பட்டாபி மாமாவும் எனக்கு அப்படியே அந்த யங் மெமரிஸ் தான் ரொம்ப நிறைய ஞாபகம் இருக்கு மாமாவோடது. ஃபர்ஸ்ட் ஆத்துக்கு நம்ம அங்க மயிலாப்பூருக்கு வரைச்சு அவர் வருவார், எப்பயாவது வருவார், ரொம்ப முன்னாடி தான். அப்ப அதோட தான் நம்ம இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அந்த டைம்ஸ்லாம். எனக்கு என்னோட வந்து ஹாப்பி டேஸ்ன்னு சொல்லலாம் அந்த டேஸ்லாம். இல் பி வெயிட்டிங் ஃபார் பட்டாமா டு கம். அப்பதான் வந்தது நாங்களாம் பிக்சர் போவோம், ஏதாவது வாங்கிடுவார். நாங்கள் ஒரு விளையாட பேசுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த டைம்ல அவர்லாம் தான் ரொம்ப இதுவா இருக்கும் எங்களுக்கு. எஸ்பெஷலி இப்போ சாந்தி தியேட்டர்ல பிக்சர் பார்த்தது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது எனக்கு பட்டாமாவால் தான் நான் பார்த்துருக்கேன். சிவாஜியோட பிக்சர் கூட்டின்னு போயிருந்தாங்க. வீடே ஃபர்ஸ்ட் எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படும். அம்மா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே போனோம் பிக்சருக்கு, தியேட்டருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்கும் அவ்வளவு கும்பல் நாங்கள் தியேட்டருக்கு எல்லாரும் சேர்ந்து போனதே கிடையாது. மறக்கவே முடியாது அந்த டைம்ல. எல்லாம் என்ஜாய் பண்ண வரும். நான் ஆள் சொல்லிட்டு போயிருந்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு. ரொம்ப அந்த டைம்ல வச்சு மாமா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். அந்த மாமா வந்து அப்படியே மாமாவே பட்டா மாமாவே ஆயிட்டார். இன்னும் அத்தையும் பேர் எப்பவுமே பட்டாய மாமா, சுமத்தியும் பட்டாய மாமா தான் கொடுவதுனால அதை சேஞ்சே கிடையாது எங்களுக்கு. எல்லாரும் பட்டாய மாமா எல்லாரும் யார் இருந்தாலும் பட்டாய மாமா தான் போடுவோம். ரொம்ப கல்யாணத்துல போது ஃபர்ஸ்ட் கல்யாணம் வச்சலா கல்யாணம்ன்றது அப்படியே செம்ம ஃப்ளூட். நாங்களாம் அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன், அப்படியே தாங்க முடியாத சந்தோஷங்கள். என்னென்னலாம் அந்த காஞ்சிபுரத்துல வரதராஜன் கோயில், வரதராஜனை பாக்குறோமோ இல்லையோ, வரதராம் சில்க்ஸ் தான் அங்க முக்கியமா. அப்படி ஒரே பிளானிங், அத்தனை புடவைங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே அதுலயே ட்ரெஸ் அதுலயே குறிச்சே போயிடும்னு வச்சுக்கோங்க. இதுல அந்த கல்யாணத்துல அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொன்றுத்துக்கும் நினைச்சு இது பண்ணச்ச திருத்தணிக்கு போறதுல கல்யாணம் போறதுனால எங்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இந்த கல்யாணத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த 3 நாளைக்கு அந்த பஸ் எடுத்துட்டு போறது ரொம்ப ஒத்துறது ரொம்ப இதுவா இருக்கும். அந்த 2 தண்ணி ஸ்பெஷலா நடக்கும் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இங்க பெட்டி திங்ஸ் மாதிரி தான் மயிலாப்பூர்ல நடக்கும். ஆனா அதுவே நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த கல்யாணத்துல ரொம்ப நிறைய கிராண்டா இருந்தது. எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப கிராண்டா இருந்தது. நிறைய மனுஷால பார்ப்பேன். எங்களுக்கு ஏஜ் எல்லாம் எல்லாருக்கும் கிடைப்பா. 3 days-ம் கூத்து தான் கல்யாணத்துல. அப்படி ரொம்ப நல்லா இருந்தது கல்யாணம். மறக்கவே முடியாது வச்சலா கல்யாணத்துல. சுமத்தி கொஞ்சம் சின்னவளா இருப்பேன், ரொம்ப சின்னவளா இருப்பேன் சுமத்தி. பட் நான் தான் அந்த மிடில் ஏஜ்ல இருந்தவள்கிட்ட என்ஜாய் பண்ணுறதுன்னா இப்போ கூட எனக்கு அதை ஞாபகம் இருக்கு. என் பட்டாமாவும் இப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாரு. ஸ்பெஷலா வாங்கிட்டு வச்சா நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த டேஸ்லாம் பாக்குறதுக்கு. அப்படியே இருந்ததுன்னா நாள் கழிச்சு வித்யா வந்தோடனே, வித்யா பிறந்தோடனே அது வித்யா பிறக்கச்சு வீட்டுல அப்படியே வீடே அமக்கலம் தான். வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் போறாது. தாத்தா என்ன சொல்றது, பாட்டியோட ஜெயசக்தின்னு இருப்பா, ஜெயசக்தி அவ தங்க எல்லாரும் வந்துட்டா. வத்சலாக்கு ட்ரெயின் எடுத்த உடனே அப்படியே வீடு எல்லா பக்கமும் மனுஷன் வந்துட்டான். அங்கேயே 2 பாதி கும்பல் இருந்து கூட்ட மாதிரி மயிலாப்பூர்ல கூட்டிட்டாங்க. அப்ப சிவில் ஹாஸ்பிட்டலே பயந்துட்டாங்க, இவ்வளவு கும்பல் நீங்க கூட்டினீங்க அப்படின்னு அவளே கேட்டா. ஃபர்ஸ்ட் டெலிவரி போது அத்தனை பேர் நினைஞ்சாங்க விதியா பிறந்த போய் இருந்துச்சு. அவளே மாமி புள்ளிமா வேற ஸ்பெஷலா அதே என்ன நாங்க பார்த்தோம் அவ எப்படி சொல்லுவா அப்படின்னு அப்போ கேட்டா.
அந்த ரொம்ப நல்லா இருந்தது. வித்யா பிறந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் எல்லாரும். அப்படி ஒரு ஹாப்பி ஒரு குட்டிங்க ரொம்ப வித்யாவும் செம்ம அழகா இருக்கும். குழந்தையில ரவுண்டு ஃபேஸ் மறக்க முடியாது அவளோட நினைச்சு பார்க்க. அந்த டேஸ் வித்யா வந்து விட்டு போய் வச்சலாம், கொஞ்ச நாள் கழிச்சு வச்சலாம். வித்யா படாம வச்சுதான் வருவாங்க, வந்து வித்யா விட்டுட்டு போவாங்க. வித்யா விட்டு போச்சு. வித்யா குழந்தைய இருக்கச்சுதான் வச்சலாக்கு லதா கல்யாணம் வச்சு நிற்கிறேன். அப்பதான் அம்மாவும் பெரியம்மாவும் பாம்பே போயிருந்தாங்க. பாம்பே போனோம் நாங்கெல்லாம், நானு பாபு சுமதி. அப்போ எங்கெல்லாம் லீவ், சம்மர் வெக்கேஷன். செம்ம அமக்கலாம் வீட்டுல. நமக்குலாம் தான் அமக்கலாம், அப்படி அமக்கலாம் பண்ணிட்டு இருந்தோம். ரமா காமேஷ் நிறைய பேர். மாங்காய் அடிப்போம் இந்த பக்கம், இந்த பக்கம் இளநீர் குடிப்போம். எல்லா பாட்டியோட பைசா எல்லாம் எடுத்து காலி பண்ணிடுவான். ரமேஷ் சுரேஷ் பாபு என்ன பண்ணுவான்னா, சாரி ரமேஷ் சுரேஷ் காமேஷோடது. காமேஷ் வருவான், பாபு இருப்பான். பாபு வந்து மேல ஏறுவான், தெரியும் பாட்டி எங்க பைசா வச்சிருப்பான்னு. ஒரு அந்த ராஜாலாம் வச்சிருக்க ஒரு லாக்கர் மாதிரி பாட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் லாக்கர் இருக்கும். அந்த டப்பா இப்போ கூட ஞாபகம் இருக்கு. அந்த லாஃப்ட்ல ஒரு டப்பால ஒரு 5 டப்பா போட்டு வச்சிருப்பா பாட்டி. அந்த 5ஆவது டப்பால தான் நீ எடுக்கலாம். ஈஸியாலாம் எடுத்துட முடியாது. பாட்டி எங்க இப்படி இப்படி மறையத்துக்குள்ள போய் பாபு அப்படி எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு எதையா ஒண்ணு வாங்கி வச்சுட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு, பாட்டிக்கு பாவம் காய்கறிக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க பைசாவை. காயெல்லாம் ஒரு காய் கூட பைசாவே இருக்காது, எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டு நாங்களே. வேற பாட்டி வந்து முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை கறி இதே பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் வச்சலா வந்தாதான் எங்களுக்கு ஏதாவது காய் வேண்டுருவோம். ஏன்னா ஒன்னும் பெரியப்பாட்ட இருந்தோம் சொல்ல, பெரியப்பா ரொம்ப பிஸியா இருப்பார். பெரியப்பா ஆஃபீஸ் பயங்கர பிஸி. பாட்டி பெரியப்பாட்ட ரொம்ப கேட்க மாட்டான், இருக்கிறத பண்ணிடலாம் அப்படி இப்படி அப்படியே முடிச்சுட்டு இருப்பாரு. வச்சலாம் வந்து பாப்போம், இதெல்லாம் என்ன இது நீ பார்த்தாலும் இதே பண்ணிருக்க பசங்க பாவம் அப்படின்ட்டு. அப்பதான் பட்டா அம்மா ஏதாவது வாங்கிட்டு வருது, அதுதான் நாங்க சாப்பிடுவோம். அப்ப அது 2 நாள் அதனால ஏதாவது வாங்கி எல்லாம் பண்ணிட்டு போவோம் அந்த சமயத்துல. ஆனா நாங்க தான் அமுக்கலாம் பண்ணுவோம். ஆனா வச்சலாம் வந்து பார்த்து மிரட்டிட்டு போவாங்க பசங்க. இப்ப பாட்டி மிரட்டவே மாட்டாளா, நீ மிரட்டவே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பாட்டி கிட்ட. அது வந்து அப்புறம் வியாசார படி படுத்து குஷி. வெக்கேஷன் இருந்தா ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்து நானும் சுத்தியும் கொண்டு ஓடுவோம். ஏன்னா அங்க ஃப்ரீயா எங்களை அவுத்துட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. எங்களுக்கு என்ன ஒன்னா கிடைக்கும், எல்லாம் இது ஒண்ணு பட்டாமோ பசங்க வந்துருக்கு ஏதோ பண்ணி கொடுக்கணும், அது பண்ண ஏதாச்சும் வாங்கி கொடுப்பா. ரொம்ப நல்லா ஜாலியா இருந்துட்டு இருக்கோம் போனேன் சான்ஸ் இல்லை. சத்யா பிறந்தோடனே கொஞ்ச நாள் ஆனா எனக்கும் அந்த சமயத்துல சத்யா பிறகுச்சுதான் கல்யாணம் ஆச்சு. அந்த சமயத்துல பார்க்கணுமே செம்ம அழுவோம் சத்யா. பிகாஸ் அது கேட்டா நீ தான் அழுக, எல்லா செகண்ட் விஷயமே அழுகையோ அழுகதான் அப்படின்னு கேட்டா எல்லாருமே. அப்புறம் நீ உன்னோடதான் அவ கொண்டு இருக்கா அப்படின்னு. வேற வியாசப்பாடி விட்டு அவளுக்கு எங்கேயுமே போக கூடாது சத்யாவுக்கு. வியாசப்பாடியில மட்டும் இருந்தா மட்டும்தான் சுத்தா இருக்கு. அது மாதிரி அவளுக்கு அந்த வீடை தாண்டக்கூடாது. அவளுக்கு படி தாண்டா பட்டினி மாதிரி அந்த வீட்லயே அந்த இடத்துலயே இருந்தாலும் ஒரு அழுக இருக்காது, அவ பாட்டு இருந்துட்டு இருக்கும். திருத்தணி கல்யாணத்துக்கு கூட்டினதுன்னு அவளுக்கு பெரிய இந்த பயங்கர அழுகு. அந்த இடம் பிடிக்கல அவளுக்கு, அந்த இன்னமும் அவளோடது தாங்க முடியல அவளுக்கு. சுனிதா வந்து ரொம்ப ஆசையா இருப்பா. அந்த கல்யாணம் வந்தோன்னா அவகிட்டே வர மாட்டேன்ட்டா எங்கிட்ட. அது மாதிரி சத்யா வந்து அழுகு அந்த 2 பேரும் அப்படியே அந்த சத்யா அதுல பார்க்கணும். கல்யாணத்துக்கு கூட ரத்சாக்கு இருக்கிறது ரொம்ப ஆசை, எல்லாம் பண்ணுண்டு. கல்யாணம் முடிஞ்சதோ இல்லையா பட்டா ஒரே பொறுத்துக்க முடியல, வச்சு பாத்துக்கவே முடியல. கிளம்பலாம் கிளம்புன்னு அப்படி தூக்கி போட்டா இருப்பாரு. வச்சலாம் உடனே கேட்ச் பிடிச்சுட்டு வச்சு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயும் போட அப்படியே பயந்துட்டு வாங்கலாம். நான் அப்படியே பிடிச்சுட்டேன் வச்சலாம் அழகா. அப்புறம் அந்த டேஸ்லாம் அது வேற மாதிரி போச்சு. பசங்க பிறந்தோடனே ஜாலி. எங்களுக்கு வந்து ஒரு இதா இது போனோம் அப்படின்னா வச்சலாம் ஏசப்படி போயிட்டு எங்களுக்கு பேட்டரி சார்ஜ் மாதிரி பண்ண மாதிரி. அப்படியே அங்க போனா எல்லா பசங்க பாட்டு அவளு என்ஜாய் பண்ணிப்பாங்க. நானும் வச்சலாம் செம்மையா பேசிட்டு இருப்போம். ஏதோ சாப்பிடுவோம், இஷ்டத்துக்கு பண்ணிப்போம். அங்க மட்டும் பசங்க கிடையாது, எல்லாம் வருவாங்க. பக்கத்துல இருக்க பத்தலாக்கா, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கா, எத்தனையோ பேர் வருவாங்க. அது இது மாதிரி இருக்கும். சும்மா 202 எப்பவுமே ஒரு 20-25 பீப்புள்ஸ் இருந்துட்டு இருப்போம். அது மாதிரி அங்கேயும் ஏதாவது வந்துட்டே இருப்போம் பசங்க கொஞ்ச நேரத்துக்கு விளையாடுறதுக்கு. ஸோ ஒரு 6-7 பேருன்னு கிடையாது, 5 பசங்க எத்தனையோ பேர் வருவாங்க. யாரா ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. அவ அந்த பக்கத்துல இன்னும் மராட்டி ஒரு ஹிந்திக்கார ஒருத்தர் அந்த பையன் வருவான், குண்டா ஒரு பண்ணிட்டு. எத்தனையோ பசங்க நல்லா விளையாடுறதுக்கு ஃபுல்லா அமக்கலம் தான். நாங்க விளையாடி சிரிச்சு வியாசர்பாடி வீட்டுல ஒரு பள்ளமே பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருப்பாங்க பசங்க பண்ற மக்களத்துல. அவ்வளவு ஜாலியா இருப்போம். பட்டாம் வந்து கொஞ்ச நேரம் இல்ல சும்மா இப்படி போய் உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். பசங்க ஆடியும் மட்டும் பரவாயில்ல போ அப்படின்ட்டு ஒன்றும் அவ்வளவு இது பண்ண மாட்டார். அவ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி பேசிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப அவ பிரமாமா என்ஜாய் பண்ணிடுவாங்க வியாசர்பாடியில இந்த டேஸ். சின்ன வயசுல வச்சலோட கல்யாணத்துல ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவ பெரம்பூர்ல இருந்தா. இந்த பெரம்பூர்லயும் போய் நான் இருந்திருக்கேன். அந்த பாரதி ஸ்ட்ரீட்லயும் அங்க இருந்தா. அங்கேயே போயிட்டு பட்டேல் ஸ்ட்ரீட் பக்கத்துலயே இருந்தோம். அங்க போயிட்டு தனியா கூட வந்திருக்கேன். போகச்சு அவளோட போயிருப்பேன்.
ஜாலியாக அங்கே இருந்துட்டு 2-3 days அங்கே இருந்துட்டு நல்லா எப்போ லீவ் இருந்தாலும் இப்போ இருந்து பாட்டி வேற இருப்பா. பாட்டி சூப்பராக சமைப்பா. அந்த பாட்டி சமைக்கிறதுக்கு வேற எதுவுமே அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக யாருமே பண்ண முடியாது. நிறையா பண்ணுவா, நல்லா பேசுவா நாகம்மா பாட்டி. நல்லா என்ஜாய் பண்ண சாப்பிட்டுதான் இது அப்படின்னு பட்டாமா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நல்லா எல்லாத்துக்கும் கூட்டின்னு போவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. எல்லாம் பார்க்கணும்னா வச்சலா பட்டாமா தான் எனக்கு இப்போ. மற்றபடி எனக்கு அந்த வேற எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவ்வளோதான் அதெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பசங்க என்ஜாய் பண்ண பசங்களோட என்ஜாய் பண்ணுவேன். பசங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு கல்யாணம் வந்து சின்ன திங்ஸ் வாங்கினா கூட 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம். அவ்வளோ வாங்குறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம்னா நானும் வச்சலாம் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதை அப்படி வைக்கலாம் இப்படி பண்ணலாம் வாங்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கி என்னப்புறம் அதோட ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். இந்த புது திங்ஸ் கிடைச்சி அதை ரொம்ப நாள் இது பண்றதுன்னு அந்த டைம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். தென் டைனிங் டேபிள் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஒரு இட்ஸ் நாட் சின்ன திங்ஸ், அதெல்லாம் எங்களுக்கு பெரிய திங்ஸ்ன்னு சொல்லலாம். அது வாங்கிட்டு கூட அதை சொல்லிட்டு இருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ நாள் ஆச்சு வாங்குறதுக்கு, இவ்வளோ இது பண்ணோம் அப்படின்ட்டு, இப்படி வாங்கணும் அப்படியே இது பண்ணுவோன்ட்டு. அப்புறம் அவளை புதுசாக ஹிந்தி படிச்சு டீச்சராக இருந்தோன்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டான். அவள் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சு அவ எம்ஏ முடிச்ச உடனே நீ படி அப்படின்னு நான் சொன்னேன். அவள் படிச்சதாலே எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு அவளால் படிக்கணும்ட்டு நானும் படிக்க ஆரம்பிச்சேன். எப்போ பார்த்தாலும் வேற எக்ஸாமுக்குலாம் ஃபீஸை கட்டிடுவேன், ஃபீஸ் கட்டிட்டு போய் அவத்துல கற்றுப்பேன். போய் அப்படிதான் படிச்சிருக்கேன். அந்த மேலா கிளாஸ் மாதிரி அவத்துல போய் 2 நாளுக்கு படிச்சுட்டு கற்றுட்டு வருவேன். அதுக்கப்புறம் நானே அதை கொஞ்சம் படிச்சு அச்சலா எடுத்துட்டு ஃபோனில் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படிதான் எக்ஸாம் எழுதிருக்கேன். ஹிந்தியில் எக்ஸாம் எழுதி அப்படி பாஸ் பண்ணி அப்படிதான் இருக்க. பசங்களாமும் ரவிஷும் மெயில் வாங்கி கூட முன்னாடி நான் ரவிஷும் தான் ஒரு எக்ஸாம் முன்னாடி எழுதிடுவோம். அப்போ வேற கரெக்டாக பண்ணுவோம், அம்மா பையனும் போறாங்கன்ட்டு. அவன் வேற எழுத மாட்டான் ரவிஷ் எக்ஸாம் தான். அவனை உட்கார அமுத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதி வச்சிருப்பான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெரிய வாழை வச்சுட்டு அவனும் வருவான். இங்க வந்தா ரவிஷ் வந்தேன்னா பசங்க வந்து ரவிஷ் மட்டும் தான் விளையாடத்துக்கு இங்க வந்து இருப்பான் 2 நாளைக்கு. சத்தியெல்லாம் வருவாங்க. அவங்களாரோட ரவிஷ் வந்து ரமேஷ் ரஷீத் வந்து இருப்பான். அவன் தான் இது மாதிரி அண்ணா ஆச்சு அவன் தான் எல்லாருக்கும். அதனால அவன் அண்ணா சொல்லிட்டு இவங்கள இந்த அக்கா கேட்டுப்பாங்க. ஆனா அண்ணா வந்தான்னா அவனுக்கு வந்து பசுமாட்டு பொருள் பிடிக்காது ராமாமிர்த்தி. அதுல கேட்டா அதுல பசு மாட்டோட முடி இருக்கு அப்படின்னு தண்ணி ஏதாவது சொல்லுவாங்க. தென் அதெல்லாம் நல்லா ஒவ்வொன்றுலயே ரசிச்சு சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. ப்ரோக்ராம் எங்க இருந்தா அதுக்கும் அவனும் வந்திருக்கான். நிறைய என்ஜாய் இது பண்ணிருப்பான். நக்சலா பட்டம்மாவோட எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேதர் பண்ணச்சு அவள் வருவான்னா பசங்களும் வருவா, ஜாலியாக இருக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. ரவீஷ் பட்டம்மா ஹாப்பி ஆனிவர்சரி டு யூ. பட்டம்மா வச்சலா வெரி ஹாப்பி ஆனிவர்சரி டு யூ. விஷிங் யூ போத் ஆஃப் யூ ஹெல்த்தி மனசு அமைதியோட சந்தோஷத்தோட ஹெல்த்தியாக இருக்க ஆனிவர்சரியாக இருக்கட்டும். இங்கே ஒரு ஆனிவர்சரிலாம் அவங்களுக்கு பிளஸஸ் டு யூ. கற்பகாம்பாலும் கபாலீஸ்வரரும் உங்களோட கூடவே இருக்கட்டும். நமஸ்காரம் உங்களுக்கு. சொல்லுங்க மேடம், மெமரபிள் மூமெண்ட்ஸ் அவங்களை பற்றி. வச்சலாவோட நிறைய மெமரபிள், பட்டாயம்மாவோட நிறைய மெமரபிள், நிறைய நிறைய நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டோம். வச்சலா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய என்ன சொல்றது, நாங்கள் வியாசர்பாடியில் இருக்கிறது வச்சலா மறக்கவே முடியாது. அப்புறம் இப்போ மயிலாப்பூர் வந்தும் நவீன் சுப்ரஜாவெல்லாம் வந்து நிறைய இப்போ மோட்டிவேட் பண்ணி டியூஷன் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கிட்டக்கிறது பார்த்து அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் இருக்கான்னா அவரோட ஒரு கண்டிப்பாக அர்ச்சனா பட்டாயம்மா அத்தை ராஜாத்தையோட ஹெல்ப்பெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் வேறு ஆஃபீஸ் போயிருந்தேன், சுப்ரஜாவை வந்தாலும் ஸ்கூலுக்கு வந்தாலும் பார்த்தா சரி டெய்லி எங்களுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி அவங்க சொல்லி எல்லாம் பண்ணிட்டேன். நவீனையும் மாதம் டியூஷனுக்குலாம் வச்சுட்டு கீழே வச்சு அவள் மாடி எல்லாம் பண்ணி, அதாவது நிறைய எனக்கு வச்சலாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா. எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியல. இது முக்கியமானது, இது மட்டும் சொல்லலாம். ஸோ வச்சலாம் நிறைய பண்ணாமல் நீங்கள் நிறைய நாள் இருந்து நல்ல நோய் நொடி இல்லாமல் பாபாவை பிரார்த்திக்கிறேன். நல்லா இதெல்லாம் நிறைய கொண்டாடி நிறைய. அப்போ நீங்கள் Hi gentlemen, how are you? Hope all of them are fine. Okay, how is your family? How is your health? Okay, very happy occasion. The 50 is not sufficient, Ravish. You must complete a century. Yes, you agree with me? You are, because he is your son. Okay, let us join together again on his century. Memorable one I have to say. The North Pride. And came in again.
where I was made to see Vasanti as my wife. But really I'm lucky. Really I'm lucky. Okay, all the best. Let us join on the century. Take care. நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. பாய். இரு ரெக்கார்ட் பண்ணு. சொல்லு. Happy 50th anniversary. Very many more happy returns. Thank you. யாருக்கு? Patavi and Vachala. Happy 50th wedding anniversary wishes from all of us here in Fremont. சொல்லு, பேசுங்க. வச்சலா, அப்புறம் பட்டாபி சீதாராமன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. 25 வருஷம் செலிப்ரேட் பண்ணது நினைவுக்கு வருது. பேரன் வந்து ஐஸில் மூஞ்சி வச்சதும் நினைவுக்கு வருது. இப்போது பேரன் எங்கெங்கேயோ பெருசாக இருக்கான். சுவாமி நல்லது பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்ல சம்சாரம் நல்லா இருக்கு. సమాచారం కేట ரொம்ப సంతోషం వచ్చి స్వామి దీర్ఘాయుస్సు ఆరోగ్యం கொடுக்கட்டும். எல்லாம் இந்த கொரோனா கலாட்டை முடிஞ்சது ஒரு தடவை சும்மாக கவுந்து போங்க. மாமி 50வது வெட்டிங் ஆனிவர்சரி. என்னோட ஆசீர்வாதங்கள் அவர்த்தையும் சொல்லுவோம். அவருக்கும் என்னோட ஆசீர்வாதங்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா. டு போத். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 50th இயர் செலிப்ரேட் பண்றீங்க நீங்க. Many happy returns of the day, mommy, mama.